وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிய இஸ்லாத்தில் நாம் எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக இஸ்லாத்தை நமது வாழ்க்கை நெறியாக அல்லாஹ்வை நமது ரப்பாகவும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனது இறை தூதராகவும் நாம் ஒப்புக்கொண்ட நிலையில் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேர்மறையான விஷயங்களை தன்னுடைய தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகையால் நபித்தோழர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய சொல், செயல், அங்கீகாரம் இந்த மூன்றையும் தங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களாக எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். நபியை நேசிப்போம் என்று சொல்கின்ற நாமெல்லாம் சரியான முறையில் நபியை நேசிக்கின்றோம் என்றால் நேசிப்பதாக சொல்கின்றோம், ஆனால் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதில்லை. நாமெல்லாம் அதிகமான விஷயங்களில் பின்பற்றுவதில்லை. நம்ம அப்படி எடுத்துக்கிட்ட எந்தெந்த விஷயங்களில் பின்பற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொழுகை அதில் கருத்து வேறுபாடு, நோன்பு அதில் கருத்து வேறுபாடு, அதெல்லாம் இபாதத்து மசால் பிரச்சனை, அதை பார்த்துக்கலாம். அது அவங்கவுங்க என்னென்ன எண்ணத்தில் செய்தாங்களோ அதற்கான கூலி கிடைக்கும். இதை தாண்டி நமது வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அல்லாஹ்வின் தூதர் என்னென்ன காரியங்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் நாம் என்னைக்கா பார்த்துருக்குறோமாட்டா பார்க்கறதில்லை. அதைத்தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவில் நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வ யௌமல் ஆஹிரி வ தக்கரல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாள் மீதும் யார் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லாருக்கும் முன்மாதிரி கிடைக்குமானாட்டா கிடைக்காது. நமக்கு ஏன் கிடைக்கலங்கிறதுக்கு இதுதான் காரணம். மறுமை நாளில் நாம் ஒன்றும் பலகீனம், மறுமைங்க சப்ஜெக்டில் என்ன செய்தோம், ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கைக்கு விஷயத்தில் ரொம்ப பலகீனமாக இருக்கிறோம். அல்லாஹ்வை நம்புகிறோம், செயல்படுத்த மாட்டோம். செயல்படுத்தினால்தான் நம்புவதாக அர்த்தம். அதைத்தான் நம்ம ஒன்றுனா இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு சிறந்த ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அந்த பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவாமியுல் கலீம், சுருக்கமாக பேசுபவர் என்று பொருள். அல்லாஹ்வின் தூதரை மாதிரி சுருக்கமாக யாரும் பேசவே முடியாது, ஆனால் பொருள் நிறைந்திருக்கும். சுருக்கமாக பேசுவாங்க, பொருள் நிறைந்திருக்கும். தேவையில்லாத வார்த்தைகளை யாரிடமும் எந்த சூழ்நிலையிலையும் பேச மாட்டார்கள். ஏன்னா
அவங்க ஒன்று பேசுனாங்கன்னா அது முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளப்பட்டு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு விடும். ஆகையால் பேசும்போது முட்டை கட்டாதீங்க தம்பி. பேசும் பொழுது மிகவும் கவனமாக பேசுவார்கள், ரொம்ப சுருக்கமாக பேசுவாங்க. அதை எப்படிலாம் பேசுவாங்கன்னு பாருங்கள். முதல்ல அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு சிறந்த பண்பு உண்டு. என்ன அப்படின்னா, யாராவது அல்லாஹ்வின் தூதரை சந்திக்க வந்தால், ஏதாவது தேவையில்லான்னு சந்திக்க வந்திருப்பாங்க. ஒரு ஆளை நம்மளை பார்க்க வருது, அப்போ ஒரு தேவையில்லான்னு பார்க்க வராங்க. அப்போ அவங்கள உட்கார வச்சு நம்ம என்ன செய்யணும், முதல்ல என்ன தேவையில் வந்திருக்கிறாங்க பார்க்கணும். அப்போ அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராக வந்தாங்கன்னா அவங்கள சலாம் சொல்லி அமர வைத்து என்ன காரியமாக பார்க்க வந்தீங்கன்னு கேட்டு அவங்கள பேச விட்டு அதை கேட்பாங்க. எவ்வளோ நேரம் பேசுகிறாலும் கேட்பாங்க. அல்லாஹ்வின் தூதரை திட்ட வேண்டும், பழிக்க வேண்டும், இஸ்லாத்தை குறை கூற வேண்டும் என்று கூட வந்த எதிரிகள் வரும் பொழுதும் இதைத்தான் செய்வாங்க. உங்கள் எதுவும் சொல்கிற தாராளமாக சொல்லுவாங்க, செவி கொடுத்து கேட்பாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய முக்கியமான பண்புகளில் இது முக்கியமானது. இதை நம்ம எடுக்கிறதுக்கு மறந்துட்டோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் மக்காவுக்கு பக்கத்தில் உள்ள கிராமத்திலிருந்து வருகிறார். அவர் அபுஜஹில் அழைத்து சொல்கின்றார், இங்கே முகமது இருக்கிறார், அப்துல்லாவின் மகன் முகமது இருக்கிறார். அவர் குடும்பங்களை பிரிக்கின்றார், குழப்பங்களை ஏற்படுத்துகின்றார், சூனியம் செய்யப்பட்டவரை போல ஏதேதோ பேசுகிறார். நமது ஊரில் மிகப்பெரிய பிரச்சனையாக அவர்தான் இருந்து கொண்டிருக்கின்றார். நீ போய் உன்னால் எவ்வளவு அவரை திட்ட முடியுமோ திட்டி என்ன செய்ய, அவரை 2ல் 1 பார்த்துட்டு சொல்லி அந்த ஆளை அனுப்புகிறாங்க. அந்த ஆள் பேச்சாற்றல் மிக்க ஆள், அதனால் அவரை அனுப்புகிறாங்க. அவரும் அல்லாஹ்வின் தூதரை பார்க்க போகிறார். பார்க்க போனவுடனே அல்லாஹ்வின் தூதர் அவர் உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வராருங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க, சலாம் சொல்ல உட்கார வைக்காங்க. என்ன காரியமாக வந்தீங்க சொல்லுங்கிறாங்க. சொன்ன உடனே அவரை எடுத்தெடுப்பு செய்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு மேலே உள்ள அவ்வளவு குறைகளையும் பழித்து பேசுகிறார். கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர் ஒரு மனிதனை அப்படியே பேச விட்டா சொல்ல வந்ததெல்லாம் சொல்லி முடிச்சப்போ அதுக்கு மேலே என்னமா சொல்கிறதுக்கு இருக்குமா, ஆஃப் ஆயிடுவாங்க. அப்போ அல்லாஹ்வின் தூதர் கேட்டாங்க, வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இருக்குன்னா சொல்லுங்க. நாங்கள் அவருக்கு அப்போ தான் லேசாக வியர்க்க ஆரம்பிக்கு. இவ்வளவு மோசமாக பேசியிருக்கிற உன்னதும் இருக்கிறா கேட்குறாரு. இவர் என்ன மனிதன், நமக்கு வெளியில் சொல்லி அனுப்புனதுக்கு இவருக்கும் சம்மந்தமே இல்லை. இவர் குணத்தால் மிகவும் உயர்ந்தவர், இவர் குணத்தால் மிகவும் உயர்ந்தவராக இருக்காரா என்று சொன்னவொன்னே அல்லாஹ்வின் தூதர் திரும்ப கேட்காங்க, இவ்வளோ நேரம் நீங்கள் சொல்லலாம் சொன்னீங்க, அதில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமெல்லாம் இல்லை. நான் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லட்டுமா, கேட்பீங்களான்னு கேட்டார். ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஒரு லாக், உளவியல் ரீதியாக லாக் பண்ணுறாங்க பாருங்கள். அவன் என்ன செய்வான், ஒரு மனுஷன் 1/2 மணி நேரம் பேசி வேத்து உருவிடுத்து நாக்கெல்லாம் உழந்து இருக்கக்கூடிய மனுஷன், ரைட்டு நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்கேன்னு தான் சொல்லுவான். சொன்னவன்னு சொன்னாங்க, நான் வேற ஒன்றும் சொல்லலைப்பா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். வணக்கத்துக்குரிய அல்லாஹ் தவிர ஒருத்தரும் இல்லை, அதை சொல்றதுக்காக அனுப்பப்பட்டிருக்கேன். இதைத்தான் நான் ஊருக்குள்ளே சொல்கிறேன், நான் வேற ஒன்றும் சொல்லலை. நீ நினைக்கிற மாதிரி உனக்கு சொல்லி அனுப்பப்பட்ட மாதிரி குடும்பங்களை பிரிக்கவோ குழப்பங்களை ஏற்படுத்தவோ ஊரை 2ஆக்கவோ எனக்கு நோக்கம் இல்லை. நீங்களெல்லாம் மரணத்திற்கு பின்னால் நரகம் சென்று விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த குறைசி குலத்தில் இருந்த என்னை தேர்வு செய்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறான். இதைத்தான் சொன்னேன். பேச முடிஞ்சு வச்சு, இவ்வளோதான் பேசுது. அவர் மனுஷன் என்ன சொல்லுதுன்னே தெரியலை, எழுந்திரிச்சு போயிட்டார். போய் நேராக அபுஜஹல்கிட்ட போய் கடுமையான முறையில் அபுஜஹல்கிட்ட சண்டை போடுறார். சும்மா போனேன் நான் கூப்பிட்டு நல்ல மனுஷன்ட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டீங்களா, நீங்கள் சொல்கிறதுக்காக சம்மந்தம் இல்லை, அவர் மிகவும் குணத்தால் உயர்ந்தவர் என்று எதிரி ஒரு ஆள் சர்டிஃபிகேட் கொடுக்கா. அப்போ அபுஜஹல், நீ என்ன முஸ்லீம் ஆகிட்டியோ, அவருக்கு சப்போர்ட் பண்ணுத என்று கேட்டோன்னா, இது அவருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கான இஸ்லாத்துக்கு வர வேண்டியது தான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது தப்பு இல்லைன்னு போயிட்டார். முடிஞ்சு வச்சு. நீங்கள் அதை அப்படியே இருக்கட்டும். நம்மளுடைய பண்புகள் என்ன, நம்மகிட்ட யாராவது பேச வந்தால் தப்ப முடியுமா? அவன் செத்து வாயில் நுர வந்தாலும் சரி, நாம் பேச நிறுத்த மாட்டோம். நீங்கள் நம்ம சமுதாயத்தில் எல்லார்ட்டையும் உள்ள பிரச்சனை தான், எல்லார்ட்டையும் உள்ள பிரச்சனை தான். நாம் ஒரு விஷயம் சொல்கிறோம், அந்த நபர் எதுக்காக வந்திருக்கிறாரு அதை தெரிந்து கொள்ள மாட்டோம். அவருக்கு என்ன தேவை தெரிந்து கொள்ள மாட்டோம். எனக்கு என்னவெல்லாம் தெரியுமோ, நான் எவ்வளோ பெரிய நாலெட்ஜில் பெரிய ஆளுமை நிரூபிப்பதற்காக அந்த மனிதனை ஒரு ஜனாசாவை போல, உணர்வு இல்லாத ஒரு ஜனாசாவை போல் நினச்சி பேசிக்கிட்டு இருக்குது. நெளியுவான் குழியுமா, அந்த மனுஷன் தப்பிக்க பார்ப்பான், இல்லை. அப்போ இந்த பண்பு நம்மகிட்ட அல்லாஹ்வின் தூதர் பண்புக்கு நேர் மாற்றமான பண்பு ஒன்று.
இதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய இழந்துருவோம். இழந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையற்றை பேசுவது, தேவையில்லாமல் எதையும் பேசக்கூடாது. அதுதான் நம்ம ரசூலுல்லாஹ் பின்பற்றதுக்கான அழகு. தேவையில்லாமல் எப்பொழுதும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. நம்மகிட்ட என்ன வியாதின்னு சொன்னால், நமக்கு எதெல்லாம் தெரியுமோ அதையெல்லாம் பேசணும் மைண்ட் செட்டில் இருக்கிறோம். இது ஒரு வகையான மனோவியாதி. இவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் என்ன செய்யணும், குற்றாலத்தில் எண்ணெய் தேய்ச்சி நல்லா மூலிகை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு 1 மாதம் அங்கே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க? இல்லை, ஒன்றுமே இல்லைன்னா ஃபோனை நோண்டி யார்ட்டையாவது வந்து பேசுகிறது. ஒன்றுமே இல்லை, எதிரே ஆள் இல்லை, ஃபோனை போட்டு யார்ட்டையும் பேசுகிறது. நான் அதிகமான மக்களை பார்க்குறேன். அப்போ இவங்களெல்லாம் இந்த குணத்தை நிறுத்தினா அல்லாஹ்வுடைய அருளினால் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க. நிறைய பேர் நிறைய திறமை இருக்கும், நேர்மையாக இருப்பாங்க, ஆனால் முன்னேறவே மாட்டாங்க. அதுக்கு காரணம் இது தான், ட்ராபேக், ஓட்டப்பானையில் தண்ணி முடிச்ச கதை. அப்போ இதை நம்ம முதல்ல மாற்றணும். அல்லாஹ்வின் தூதர் எவ்வளோ அழகு. நேற்று கூட ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு மனிதர் ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு, அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு பெரிய உலக அறிவுகள் இல்லாத ஏதோ வேலை செஞ்சு நேர்மையாக வாழ நினைக்கக்கூடிய ஆள். அவர்கிட்ட போய் ரஷ்யாவை பற்றி அந்த ஆள் பேசிகிட்டு இருக்கார். நம்ம ரஷ்யாவை பற்றி பேசுகிறோமே, அவருக்கு பயன் அளிக்குமா, இவருக்கு தேவையா, அவருக்கு தெரியலை. அந்த இடத்துல நல்ல விஷயம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். அதை விட்டு போட்டு ரஷ்யாவை பற்றி பேசுகிறது. அப்போ இந்த பண்பு இதுதான் வந்து மனநிலை பாதிப்புங்குது. இது மாதிரி நம்மகிட்ட எல்லாத்தையுமே இருக்குது. இது அல்லாஹ்வின் தூதருடைய பண்புக்கு நேர் மாற்றமானது. அப்புறம் 2, அல்லாஹ்வுடைய தூதர் யாராவது வந்தால் உட்கார வச்சு அடுத்தவங்களை என்ன வைப்பாங்கன்னா, பேசுகிறதெல்லாம் பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு எதுவும் தேவையானு வைப்பாங்க. இது கேட்காம யாரையும் அனுப்ப மாட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கூட்டம் கிராமத்துலேருந்து வருது அல்லாஹ்வின் தூதரை பார்க்கறதுக்கு. ரொம்ப தூரம் இப்போ மாதிரி என்னென்ன செய்ய முடியாது, மினி பஸ், ரூட் பஸ் எதுவுமே கிடையாது. ஒன்று வாகனங்களில் ஒரு வாகனம் பெரிய லெவலில் யார்ட்டும் கிடையாது, நடந்து தான் வருவாங்க. ஒரு கிராமத்துலேருந்து பெரிய ஒரு கூட்டம் நடந்து அல்லாஹ்வின் தூதரை பார்க்க வராங்க. வேர்த்து விறுவிறுத்து போய் வராங்க, அல்லாஹ்வின் தூதரை பார்க்குறாங்க, சலான் சொல்லுதான். அல்லாஹ்வின் தூதர் சலான் சொல்லுதான். அடுத்த கேள்வி, சாப்பிட்டீங்களா? ஏன்னா அவங்க முகத்தில் என்ன இருக்குது, பசியினுடைய வாட்டம் இருக்குது. உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, நம்ம இதில் பைத்துல் மாலில் என்ன இருக்கணும், பேரிச்சம்பழம் இது இருக்கா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து துணியை விரித்து அள்ளி போட்டு எல்லோரும் சாப்பிடுவோம். அதான் வந்து அப்போதைக்குள்ள ஃபாஸ்ட் ஃபுட்டு. அதான் உடனே கிடச்சிரும். அதை என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு அவங்க முகத்தில் பசியினுடைய அந்த ரேகை மாறின உடனே என்ன காரியமாக என்னை பார்க்க வந்து உட்காரிச்சு பேசுகிறேன். எவ்வளோ அழகான பண்பு, எவ்வளோ அழகான பண்பு. ரசூலுல்லாஹ்வோட ஒரு பிஸியான ஒரு ஆள் உலகத்தில் உண்டா? நாம் என்ன செய்கிறோம், மறந்துட்டேன், கொஞ்சம் பிஸி. ஒரு பிஸியும் கிடையாது. சும்மா கொட்டாய் வீட்டுக்கு மண்டை சுரைஞ்சிக்கிட்டு வாழ்க்கையில் முன்னேறாமல் வீட்டுக்கு போனால் வசவு, வெளியில் வந்தால் வசவு, எல்லாரோட பிரச்சனை. இதுதான் பிஸி. பிரச்சனையில் சிக்கி துவைக்கிறாங்க பாவம். நிறைய மக்கள் இப்படித்தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் உலகத்திலேயே அல்லாஹ்வின் தூதர் தான் மிகவும் பிஸியாக உள்ளார். அவங்க வந்து குடும்ப தலைவராக இருந்தாங்க, சமுதாய தலைவராக இருந்தாங்க, அல்லாஹ்வின் தூதராக இருந்தாங்க, ஆட்சி புரியவராக இருந்தாங்க, மதியுக மந்திரியாக இருந்தாங்க, மக்களை அரவணைக்கக்கூடியவராக இருந்தாங்க, நீதி சொல்லும் நீதிபதியாக இருந்தாங்க, பிரச்சனை வந்தால் தீர்க்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க, மக்களை தேடி சென்று தாவா பண்ணி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவராக. இத்தனைக்கு மத்தியில் உட்காந்துக்கிட்டு வந்தவங்களுக்கு தான் இஸ்லாம் சொல்லுவேன்லாம் கிடையாது, தேடி போய் சொன்னாங்க. இப்படி எல்லா நேரங்களிலும் அவங்க அதிகமாக தூங்குனது பார்த்திங்கன்னா, தொடர்ந்து தூக்கம்னு சொன்னால் 3 மணி நேரம் தான். மற்ற நேரமெல்லாம் பூனை தூக்கும் போது நினச்சிவாங்க, தலையில் கையை வச்சு ஊனிக்கிட்டு அப்படி தான் தூங்குவாங்க. கண்ணை மூடியிருப்பாங்க, யாராவது நடந்து ஒரு சத்தம் கட்டால் முழிச்சு எழுந்து உட்காந்துருவாங்க. எப்பேற்பட்ட ஒரு பண்பு. உண்மையிலே பிஸியாக காட்டுறத யாரை காட்டலாம்? அல்லாஹ்வின் தூதர் தான் காட்டலாம். அதுக்கு தகுதி இருக்குது, பணியும் இருந்துச்சு, காட்டுக்கிட்டலையே. நீ நாமெல்லாம் என்ன செய்கிறோம்? அப்போ இதுவும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்கணும். நீங்கள் நம்மளில் வந்து தொழுதுக்கு தொழாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நேரம் இல்லை. தொழக்கூடியவங்கள்ட்ட மார்க்கத்தை படிக்க முறையாக நேரம் இல்லை. மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லணும், நேரம் இல்லை. எதுக்கு நேரம் இருக்குது? எதுக்குன்னா நேரம் இருக்குது. அந்த ஒரு நாள் உட்காந்து நம்ம என்னமெல்லாம் பேசியிருக்கோம் வச்சுருக்கோன்னு பார்த்தா ஒன்றுமே கதைக்காகாது. வழக்கமான அதே காரியங்களை தான் செஞ்சிருக்கிறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிற காரணம்? நேரம் இல்லைன்னு. இது எவ்வளோ போலித்தனமான வாதம். அல்லாஹ்வின் தூதர் இப்படி தான் கட்டிட்டு இருந்தாங்களா? நேரம் இல்லைன்னு. எல்லாவற்றிற்கும் நேரம் கொடுத்தாரு. எல்லாவற்றிற்கும் நேரம். ஒரு சின்ன பையனுக்கு உடம்பு முடியலைன்னு சொல்லி ஒரு கேள்விப்படுறாங்க அல்லாஹ்வின் தூதர். அவன் இஸ்லாத்தை ஏற்காத பையன். ஒரு நேரத்தில் நானும் ஒரு நபிதான் என்று வாதிட்டவன்.
அந்த பையனுக்கு உடல்நிலை சரியில்லைனாக்கல சகாபாக்களை அழைச்சிட்டு ஒரு தொழுகையை தொழுதுட்டு அடுத்தாக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடைவெளியில் அந்த சிறுவனை பார்க்கறதுக்கு நீண்ட தூரம் பயணம் பண்ணி அவனை போய் பார்க்குறாங்க. பார்த்து நீ வந்து இப்படியே மரண தருவாயில் இருக்கிறான், நீ இப்படியே மரணிச்சிட்டா நரக நெருப்புக்கு போயிடுவ, அதனால் நீ என்ன செய்யாத, இப்படியே இருக்காத, சொல்லு அல்லாஹ் ஒருத்தன் தான், நான் ஒரு தூதர் என்ற களிமாவை முன்மொழினாங்க. அந்த பையனை செய்ய தன்னோட தந்தையார கண்ணால் பார்க்குறான், இப்படியே பார்க்குறான். அவர் ஒரு வேறு மாற்று மதத்தை சேர்ந்தவர். அவர் சொன்னார், அபுல் காசிமனுடைய சொல்லுக்கு நீ கட்டுப்படு அப்படின்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பெயர் என்னது, அபுல் காசிம். ஏன்னா காசிம் என்ற ஒரு மகன் இருந்தார். அதன் அடிப்படையில் அந்த அரபு நாட்டின் வழக்கப்படி அபுல் காசிம் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது அந்த பையனை செஞ்சான், ரசூலுல்லாஹ் சொன்ன களிமாவை வாய்க்குள்ளே முணுமுணுக்க ஆரம்பித்த, சத்தமாக சொல்ல முடியலை. அப்போ அல்லாஹ்வின் தூதர் முகத்தில் ஒரு திருப்தி வந்தது. அந்த திருப்திக்கு இறக்க போகிற தருவாயில் ஒருவனை நரக நெருப்பிலிருந்து நாம் காப்பாற்றி விட்டோம் என்று சஹாபாக்கிட்ட சொல்லி திருப்தி அடைஞ்சாங்க. எப்பேற்பட்ட பண்பு வர, அவனை கொஞ்ச நேரத்தில் மரணிச்சிருவான். அதுக்கு முன்னால் போய் அவன் அப்படியே மரணிச்சிடக்கூடாது, நரகத்துக்கு போயிடுவான். அவனை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றணும். குறைஞ்சபட்சம் களிமா சொல்லி ஏற்றுக்கிட்டால் போதும். அவன் முறையாக அந்த பையன் என்ன செய்தான், அனுமதி வாங்கி பெற்றவர்கிட்ட அதை அழகான முறையில் சொல்ல முடியாத அளவுக்கு வாயில் முணுமுணுத்தவனாக களிமாவை சொல்லி நிலையில் மௌத்தாவார். இதற்கெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு எங்கிறது நேரம் வந்துச்சு. அப்போ நல்லா கவனிக்கணும், நேரம் இல்லை என்பது ஒரு பித்தலாட்டம். அதுக்கு அடுத்தாக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட மிக ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் என்னவுன்னா, எந்த விஷயமாக இருந்தாலும் நேர்மறையாக பேசுவாங்க. அதாவது இப்போ பாசிட்டிவாக தான் பேசுவாங்க, நெகட்டிவாக சொல்லவே மாட்டாங்க அந்த காரியத்தை. உதாரணமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அல்லாஹ்வோட தூதர் இடத்துல வந்து சேரும்போது 7-8 வயசு தான் இருக்கும். அவங்க 10 வருடம் அல்லாஹ்வின் தூதர் மௌத்தாவது வரைக்கும் அவங்க தான் பணியாளராக வேலை பார்த்தாங்க. அவர் வாலிபம் அடைஞ்சப்பட சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் இடத்துல எனக்கு ரொம்ப கவர்ந்தது என்ன அப்படின்னா, 10 வருடம் அவட்ட பணியாளர் வேலை பார்த்துருக்குறேன், எவ்வளவோ பணிகள் சொல்லி நான் செய்யாமல் இருந்திருக்கிறேன், நீ ஏன் செய்யவில்லை என்று என்ன கேட்டதில்லை. மாறா எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ இதை செஞ்சுருக்கலாமா அனஸ் அப்படின்ட்டு கேட்பாங்க. ஏன் செய்யலைன்னு கேட்க மாட்டாங்க, நீ செஞ்சுருக்கலாமா நீ. நம்ம அடுத்த வாரத்தை நமக்கு என்ன வரும், செஞ்சுருக்கலாம்னு நம்ம சொன்னாலும் அடுத்து ஏன் செய்யலைன்னு தான் வரும். அதை சொல்ல மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது வார்த்தைகளை அந்த வடிகட்டி சரியான வார்த்தைகளை தான் வெளியில் நாவிலிருந்து வெளியில் வர செய்வாங்க. நீங்கள் நம்மகிட்ட அது இருக்கா, நினச்சதெல்லாம் பேசக்கூடிய மக்களாக நம்ம இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னு சொன்னால், இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறையா காரியங்கள் சிக்கலாகவும் பறக்கத்து இல்லாமலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் போகிறதுக்கும் மன நிம்மதியே இல்லாமல் போகிறதுக்கு இதுதான் காரணம். இப்போ அழகான ஒரு சூழ்நிலை அல்லாஹ்வோட தூதர் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் சில பேரை என்ன செய்வாங்க, பேச விடுவாங்க, சுவாரஸ்யம் பேச சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வும் என்ன செய்வாங்க, பேசுவாங்க. கடாவாய் பல்லு தெரிகிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் சிரிச்சிருக்கிறாங்க. ஒரு நேரங்கள்லாம் நன்றாக சிரிப்பாங்க, வாய் விட்டு சிரிப்பாங்க, அப்படியே இருந்திருக்கிறாங்க. பெரிய தலைவர் நம்மளாம் அப்படி சிரிக்கக்கூடாதுலாம் என்ன செய்யலை, ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்தலை, வாய் விட்டு சிரிச்சிருக்கிறாங்க. ஆனால் சிரிப்பதற்காக எந்த சொல்லிலும் பொய்யை கலக்க மாட்டார்கள், பொய்யை அனுமதிக்க மாட்டார்கள். நீங்கள் நம்ம சிரிக்கிறனால முதல்ல நமக்கு என்ன தான் வேணும், பொய் தான். பட்டிமன்றத்தில் 80% என்னது தான், பொய்யர்களின் மன்றம் அது. அப்படி தான் இருக்குது. சின்ன ஒரு கருவு இருக்குது, அதை வச்சு இப்படித்தான் ஒருத்தர் போய்கிட்டு கதை தான் சொல்கிறாங்க. பட்டிமன்றம் பூரா நடந்ததாக சம்பவங்களாக சொல்லக்கூடிய பொய்கள். அவர் நல்ல விஷயத்தை சொல்கிறாரா கெட்ட விஷயத்தை சொல்கிறாராங்க ரெண்டாவது விஷயம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் எந்த ஒரு விஷயத்திற்கும் பொய்யே சொல்ல மாட்டாங்க. உதாரணமாக பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் சில இடத்துல ஏற்படும். பொய் சொல்ல வேண்டிய இடம் நிர்பந்தம் ஏற்படும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சமாளித்தார்கள் பாருங்கள். எப்படி சமாளிக்கிறாங்க, மதீனாவில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் உஹது நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற நேரம் வழியில் போகிறாங்க. எப்படி சேர்ந்து போகிறாங்கன்னு சொன்னால், மொத்தமாக போகாமல் குழுக்களாக கொஞ்சம் நேர இடைவெளி விட்டு வர சொல்கிறாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் போவாங்க, அப்புறம் ஒரு ஆள் நின்று கவனிச்சா ஆள் இருக்காது, அவர் போயிடுவார். அடுத்த ஒரு 1 கழிச்சு ஒரு சின்ன குழு இப்படி தான் வருவாங்க. இது எனக்கு இருக்குமா என்ன அப்படின்னு சொன்னால், மொத்தமாக வந்தால் எவ்வளோ வந்திருக்கும் எதிரிக்கு தெரிஞ்சிடும், எதிரியை ஸ்மெல் பண்ணிடுவான், கண்டுபிடிச்சிடுவாங்காண்டி இந்த மாதிரி செய்வாங்க. அப்படி போகும்பொழுது முதல்ல தன்னோட முக்கியமான சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தாக்கில் உள்ள ஆலோசனை கேட்கக்கூடிய சஹாபாக்களோடு போவாங்க. அவன் குறிப்பாக மெயினாக யார் இருப்பான்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் கத்தாப் ரலியல்லாஹு இருப்பாங்க, இன்னொரு சிலவர் இருப்பாங்க, சுபைர் ரலியல்லாஹு பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் எப்படி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கையாளுதாங்க பாருங்கள். எதில் ஒரு ஆள் வாராரு,
எதிரே ஒரு ஆள் வாரார். அவர் என்ன பண்ணுவார் சொன்னால், அவர் இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஊரை விட்டு கிளம்பி அவுட்டரில் வெளிப்பக்கத்தில் சந்திக்கிறாங்க. அவர் கேட்குறாங்க, இவர் ரசூல் ஸல்லல்லாஹு தெரியல, அவருக்கு யாருன்னு தெரியல, ரசூல்லாவுக்கு இவங்க யாருன்னு தெரியுது, இந்த குறிப்புகளுக்கு தெரியுது. உடனே அவர் கேட்கார், நீங்கள்லாம் எங்கேருந்து வாரீங்கன்னு கேட்கார். இப்போ என்ன சொல்லணும்? மதினாவிலிருந்து வாரேன்னு சொல்லணும். சொன்ன அடுத்த கேள்வி வரும், மதினாவில் எங்கேருந்து வாரிய, யாரை பார்க்க போகிற, எதுக்குன்னு கேள்வி வரும். இவர் போய் எல்லா பக்கம் செய்தியை சொல்லிடுவார். அப்போ இவருக்கு சந்தேகம், இவர் யார், யாருக்காக கேட்குறாரு தெரியாத நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் அமர்த்திட்டு பதில் சொன்னாங்க. எப்படின்னா, அவர் கேள்வி வைக்கும்போது நிற்காமல் சிரித்து கொண்டே, நாங்கள்லாம் தண்ணியிலிருந்து வரைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்கேருந்து வரோன்னு சொன்னாங்க? தண்ணியிலேருந்து வரோம் நாங்கள். எல்லோரும் கடந்தாச்சு. அந்த ஆளும் அப்படி கொஞ்சம் தூரம் போய் தண்ணீர்லேருந்து வராங்களே, ஏதோ ஒரு நீர் பரப்பு இடத்துலேருந்து வராங்க, அவர் போயிட்டார். சஹாபாக்கள் கேட்க, அல்லா இருந்தவர், நீங்கள் ஏன் அப்படி சொன்னீங்க, எங்களுக்கு இன்னும் புரியலையேன்னு. அவன்கிட்ட மதினாவிலேருந்து வரணும்னு சொல்ல முடியாது, அதே நேரத்தில் பொய்யும் சொல்லக்கூடாது. நான் சொன்னது உண்மைதான், எல்லா உயிரினங்களும் தண்ணீரில் இருந்து தான் அல்லாஹ் வரவழைத்திற்காகத்தான் நான் அவருக்கு சொன்னேன்னு போயிட்டான். எவ்வளோ உரிய ஒரு அறிவு ஆற்றலை பாருங்கள். உண்மையில் அந்த இடத்துல பொய் சொல்ல முடியும். ஆனால் ஒரே வார்த்தை தான் பதில் சொன்னாங்க. அப்படி கேட்ட கேள்விக்கு நின்று கொண்டு அங்கே பயன் பண்ணலை, நாங்கள் தண்ணீரிலிருந்து வருகிறோம் சொல்லிட்டு இருந்துட்டாங்க. அந்த ஆள் சுதாரிப்பதற்குள்ள அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. இந்த பண்பு நம்மகிட்ட வேணும். இந்த ஹிக்குமா பேசக்கூடிய ஆற்றல் மட்டும் இருந்தால் போகாது, அந்த நுணுக்கம் வேணும். இது இருக்குதா நம்மள்கிட்ட? எவ்வளோ பேர் கையாளதான் கேட்டதுக்கு மட்டும் அழகான சுருக்கமான மிகப்பெரிய மார்க்கறிஞர்கள் அதான் ஃபாலோ பண்ணாங்க. இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட 60 கேள்விகளுக்கு மேலே கேட்டு எங்கள் நாட்டிலேருந்து அனுப்புனாங்க, பதில் சொல்லுங்கன்னு சொல்லப்போ எல்லா கேள்விக்கும் அவர் தெரியாதுன்னு சொல்லிட்டு 6 கேள்விக்கு தெரியும்னு பதில் சொன்னாங்க. 6 கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப வருத்தம், வேறு நாட்டிலேருந்து வந்திருக்கோம், நாங்கள் 60 கேள்வி கொண்டாந்து 6 கேள்விக்கு தான் பதில் சொல்லிக்கலாட்டாக்கு, நீ தூரமாக இருந்து வந்ததுக்கு நான் பொய் சொல்ல முடியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்ல முடியும். நான் தெரிஞ்ச உனக்கு சொல்லி நீனும் அதை பின்பற்றி நரகத்துக்கு போகிறதுக்கு நானே உனக்கு பாலமாக இருக்கவா மாட்டேன். அதனால தான் அடுத்தடுத்து இமாம்கள் எல்லாம் அந்த முன்மாதிரியை வைத்துக்கொண்டு தெரியாதது தெரியாது என்று ஒத்துக்கொள்வது தான் கல்வியினுடைய உயர்தரம். சுபஹானல்லாஹ். இன்றைக்கி நம்மளாம் எவ்வளோ மோசடிக்காரங்களாக இருக்கிறோம். எதையாவது தெரியாதுன்னு சொல்றதுக்கு மனசு வருதா? எதையாவது தெரியாதுன்னு சொல்றதுக்கு மானம் போயிடுது. அப்படிலாம் இல்லை, மானமெல்லாம் போகாது. தெரியாதுன்னு சொல்லி கல்வியினுடைய முதல் படி அதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அதுக்குள்ளே நுழையணும். அது தெளிவாக செய்தாங்க. இதெல்லாம் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டது? அல்லாஹ்வின் தூதர்கிட்டருந்து கற்றுக்கிட்டது. நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க. 2-3 இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. யூதர்கள் சில சமயம் கேள்வி வைப்பாங்க. கேள்வி வைப்பாங்க. எப்படி கேள்வி வைப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு சொல்ல முடியாத அளவுக்கு சில கிரிட்டிக்கலான கேள்விகளை வைப்பாங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ தான் விஞ்ஞானத்தில் ஜீன், குரோமோசோம், அது ஸ்பேம் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த கேள்விகளை அப்போவுமே கேட்குறாங்க. யார் கேட்குறா? யூதர்கள் கேட்குறாங்க. கேட்டவுடனே எல்லாரும் தொழில் செய்வாங்கன்னு சொன்னால் தெரியாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பதிலும் சொல்ல மாட்டாங்க, தெரிந்து கொண்டு சொல்கின்றேன்னா. ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் தெரியாதுன்னு சொல்ல முடியாது, தெரியாமல் சொல்லவும் முடியாது. என்ன சொல்லுவாங்க? தெரிந்து கொண்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அமைதி ஆரம்பிப்பாங்க. உடனே அந்த இடத்துக்கு யார் வருவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க கேட்ட கேள்விக்கு தான் ஆன்சர் போட்டு உடகிட்டு போயிடும். முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் கண் மூடி இருப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை சொல்லுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அப்போ தான் சில யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இவர் அல்லாஹ்வின் தூதர் தான், இவருக்கு அல்லாஹ்விடமிருந்து தான் செய்தி வருகிறது என்று தெரிந்து ஈமான் கொண்ட யூத தலைவர்களும் உண்டு. இந்த பண்பு எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த விஷயங்கள்ல எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. இந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதா? எப்போ நம்ம தெரியாதுன்னு சொல்கிறோமோ அப்போமே அதை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம தயாராகிடுவோம். தெரியாதுன்னு சொல்ல நம்ம மனம் இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டு சமாளிக்கிறதுனால நாம் என்ன செய்கிறோம்? நாம் நம்மை ஏமாற்றி அவர்களை ஏமாற்றி பொய்யர்களுடைய பட்டியலில் நமது பெயரை சேர்த்து கொள்கின்றோம். இதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதோடு மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த சூழ்நிலையில் யாரையும் சபிக்க மாட்டாங்க. ரொம்ப கோபம் ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் கூட அவங்க சபிக்க மாட்டாங்க. கோபம் கடுமையாக வரும். இதை யார் எப்படி கையாண்டான்னு பாருங்கள்.
ஒரு நபரை உமர் கத்தாப் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் விசாரணைக்கு கொண்டு வரப்படுது. அப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள உள்ள ஆள் லூஸ் டாக், அவரே லூஸ், அதாவது அந்த மதீனாவில் மிகப்பெரிய லூஸ் டாக் பண்ணக்கூடிய ஆள். அந்த ஆள் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னால், கொஞ்ச நேரத்தில் பேசி நம்ம வாயை கிளறி டென்ஷன் ஆக்கி கோவப்பட வச்சுருவான். அதில் அவனுக்கு ஒரு அலாதி சுகம். அவன் அப்பேற்பட்டவன். அவன் மக்களெல்லாம் சேர்ந்து இவனை கொண்டு என்ன செஞ்சிடணும், நம்ம அமீருல் மோமின்ட்ட ஒப்படைக்கணும். இவனால் ஊருக்குள்ளே பெரிய புத்தனாக இருக்குன்னு சொல்லி பிடிச்சி கொண்டாந்துட்டாங்க. கொண்டு வந்து என்ன இவன் மேலே குற்றச்சாட்டு வேணுமோ கிரிமினல் குற்றம் செஞ்சுருக்கான்னு கேட்பாங்கல்ல. இல்லை அதெல்லாம் இல்லை, பிறகு என்ன ஒரே பேசி பேசி எங்களை பூரா என்ன செய்கிறான், ஒரு மன அழுத்தத்துக்கு உண்டாக்கி எங்களுடைய வாய்களில் அழுத்தமான கெட்ட வார்த்தைகள், தகாத வார்த்தைகள் வரவழைச்சிருந்தான். இதையே அவங்க அப்படி குற்றமாக கருதுனாங்க அந்த மக்கள் அப்படின்னு சொன்னால், தகாத வார்த்தை பேசுனா தீமை, அல்லாஹ்விடத்தில் அதுக்கு தண்டனை இருக்குது. அதனால் இவன் மூலயமா நம்ம தீமை அடையக்கூடாதுன்னு சொல்லி அவனை கொண்டு நிறுத்தினாங்க. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்க. இப்போ நம்ம யாரும் பேசுனா என்ன செய்வோம், நேரம் போனாலும் அவனை போனை கூப்பிடுவோம், அவனை கூப்பிடுவோம், டைம் பாஸ் பண்ணாலும் அவனை கூப்பிடுவோம். நம்ம அப்பேற்பட்ட ஆள். கொண்டு விட்ட உடனே உணவு தமிழத்தை விசாரிக்கிறாங்க. அவன் விசாரிக்க ஆரம்பித்த உடனே செல்வர்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னப்போ அந்த வார்த்தை சம்மந்தமாக 10 வார்த்தை பேசுவான். அதுக்கு அவனுக்கு ஒரு பேர் தான் லூஸ் டாக்கர். அவன் என்ன செய்தான், அமீர் மோமின் அவன் விசாரணை தொடங்கத்தான் ஆரம்பிச்சிருக்காங்க, பேச ஆரம்பிச்சிட்டான். பேசுகிறான் பேசிக்கிட்டே இருக்கான். அதான் அன்றைக்கி இவங்களுக்கு பயங்கரமான கோபம் வருது. உமர் கத்தாப் பயங்கரமான கோபம் வருது. அப்போ இவனுக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் அவன் பேசி முடிச்சுட்டான், தீர்ப்பு சொல்லணும். ஆனால் எனக்கு தீர்ப்பு சொல்லாமல் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், எழுந்திரிச்சு ஒரு அறை, சின்ன ஒரு அறை இருக்குது, அந்த அறைக்குள்ளே உட்காந்துக்கிட்டாங்க. உடனே முக்கியமான சஹாபாக்கள் வந்து நீங்கள் தீர்ப்பு சொல்லாமல் வந்துட்டீங்க அப்படின்னு. அப்போ உமர் கத்தாப் இடத்த சொல்ல, உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் வந்து ஒரு சொன்னது, கோபமாக இருக்கும்பொழுது நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டாம், நீங்கள் வரம்பு மீறி அநீதி இழைத்திடுவீர்கள். அதனால் அவன் மேலே கடுமையான கோபம் இருக்குது. நான் இப்போ தீர்ப்பு சொன்னால் அவனுடைய குற்றத்தினோட அதிகமான தண்டனை சொல்லிடுவேன். அந்த பயத்தில் தான் நான் என்ன செஞ்சேன், நான் இங்கே வந்து கோபம் தணிப்பதற்காக உட்காந்துருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவன்கிட்ட வரம்பு மீறினா அல்லாஹ் நாளைக்கு என்ன விசாரிப்பான், அவனை விட்டுருவான். என்ன ஒரு பாடம் பாருங்க, எப்படி ஒரு பாடம். இதான் அவங்க ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறதுக்கு அடையாளம். இதெல்லாம் சும்மா ஐ லவ் யூ முகமதுன்னு சொல்லி போஸ்டர் வச்சுக்கிட்டு ஸ்டிக்கர் வச்சு ஃபார்வேர்டு பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு தொழுதியாடாளவர் இல்லை, ஐ லவ் யூ முகமது. எப்படி ஒரு சமுதாயம் பாருங்கள். சமுதாயம் முழுக்க உதவாக்கரை சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த மக்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்கன்னு. சொல் செயல் அங்கீகாரம் அல்லாஹ்வின் தூதரை அப்படியே மில்லியாக பின்பற்றக்கூடிய சிறந்த மக்களாக இருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது அமர்வில் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் ஒரு அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைத்திருக்கிறது. முஸ்லீம் என்ற ஈமான்தாரி என்ற அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட நிலையில் இருக்கக்கூடிய பாக்கியம் எல்லாருக்கும் இந்த பூமியில் கிடைக்கல. இன்றைக்கி பெருங்கொண்ட மக்கள்லாம் நேற்று யாரை கடவுளாக வணங்கினாங்க, சூரியனை வணங்கினாங்க. இஸ்லாம் சும்மா சிம்பிளாக சொல்லி, சூரியனை வணங்காதீங்கப்பா, சூரியனை படைத்தவனே வணங்கு. பாம்பை வணங்காத, பாம்பை படைத்தவனை வணங்கு. மாட்டை வணங்காத, மாட்டை படைத்தவனே வணங்கு. அப்போ படைத்தவன் எதெல்லாம் வணங்குறியோ அதெல்லாம் படைக்கப்பட்டது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, அதை வணங்குவதை விட சிறந்தது, உனக்கு பயன் தரக்கூடியது, அதை படைத்தவனே வணங்கு. இதுதான் இஸ்லாம். ஏற்பட்ட ஒரு அறிவார்ந்த மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம், மிக உயர்ந்த இடத்துல நாம் இருக்கின்றோம். ஆனால் நாம் பொறுப்புணராத பொறுப்பற்றவர்களாக இருக்கின்றோம். ஆகையால் இனி வரும் காலங்களில் நம்மளுடைய நேரங்களை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கும், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நபரற்றையாதும் அல்லது ஒரு வாரத்துக்கு ஒரே ஒரு நபற்றையாதும் அல்லாஹ்வை நாம் நினைவுபடுத்தக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். வாய்ப்பு இருக்கோம், தினசரி செய்யலாம்.
வாய்ப்பே இல்லை என்று சொல்லுவவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. வாரத்தில் ஒரு நாளைக்கு நம்ம என்ன இருக்குது, லீவு இருக்குது. நம்ம குடும்பத்துக்குள்ளேயா இஸ்லாத்தை நம்ம சொல்லணும். நம்ம சொல்லியிருக்கிறோமா? குடும்பத்துக்குள்ளே இஸ்லாத்தை நம்ம சொல்லியிருக்கிறோமா? ஏன் சொல்லலை அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை நம்ம ஒரு நாள் சொல்ல போகிறோம். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கணும்? இஸ்லாம் இருக்கணும். இப்போ நான் உங்களை தம்பி தொழுமா 5 ஒத்துங்கிறேன், நீங்கள் ஃபஜ்ர் தொழுதிலாம் என்னை திரும்ப கட்டாமல் நான் என் மானம் போயிருமே. அப்போ நான் என்ன செய்யணும்? நான் தொழுகையாளி ஆகிட்டு தான் அவரை சொல்ல முடியும். அதனால் நான் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, நான் இவனுக்கு சொல்றதுக்காண்டி நான் தொழ முடியுமா? ஏன்னா எப்பேற்பட்ட ஆள், அதனால் நான் தொழ மாட்டேன், சொல்லவும் மாட்டேன். எப்பேற்பட்ட புத்திசாலி தெரியுதா நாம்? இதுதான் பெரும்பாலும் மார்க்கத்தை யார்கிட்டையும் நம்ம சொல்லாததுக்கு காரணம். என்ன காரணம்னா, நம்ம நிலைமையே இப்படி இருக்குது, நம்ம என்னத்தை போய் சொல்ல? அல்லாஹ்ட்ட இதை சொல்லி தப்பிக்க முடியுமா? அல்லாஹ்விடம் இதை சொல்லி தப்பித்து விட முடியுமா? முடியவே முடியாது. ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்து நிறைவு செய்கின்றேன். மறுமை நாளில் தப்புவதாக இருந்தால் யார் தப்பெல்லாம் தெரியுமா? நம்ம அடிக்கடி சொல்லுவோம், மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மறுமையில் விசாரணை இல்லை. அப்படித்தானே? அப்படித்தானே? ரைட்டு, விசாரணை இல்லை. வெரி குட். முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு செய்தி, இன்னும் சரியான நெருமுழுக்கு தாப்புகளோட சேர்த்து ஒரு செய்தி வருது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வாக்கு கொடுத்துருக்குறான். என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் நீதியாளன், என்னுடைய விசாரணை மிகவும் சரியாக இருக்கும், என்னுடைய தீர்ப்பு மிகவும் சரியாக இருக்கும், நான் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டேன், நிறைய இடங்கள் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்குறான். அப்போ என்ன பண்ணுவோம்னால, இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்த்து இன்னும் 2 மக்களையும் என்ன செய்வான்? சேர்த்து அழைப்பான். எப்படின்னா, உலகத்தில் யாரெல்லாம் காது கேட்காமல் இருந்தாங்களோ அதனால் இஸ்லாத்தை ஏற்கலைன்னு சொல்லுவாங்களோ, யாருக்கெல்லாம் கண் தெரியாமல் இருந்தாங்களோ அதனால் நான் இஸ்லாத்தை ஏற்கலைன்னு சொல்லுவாங்களோ, யாரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தாங்களோ அதனால் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கலை என்று சொல்லுவாரோ, அவளை எல்லாம் அழைத்து அல்ல அந்த குறிப்பை போர் மொத்தமாக ஒன்று அணிதிரட்டுவோம், எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துல உலகத்தில் மனநிலை பாதிக்கப்பட்ட பித்து பிடித்த பத்தியம் பிடித்தவராக இருந்த மனிதன் நன்றாக இருப்பார். ஆணோ பெண்ணோ நல்லா இருப்பாங்க, சரி பண்ணி கொடுப்பான். கண்ணே தெரியாதவங்களாம் அன்னைக்கு பளிச்சுன்னு தெரியும், பார்த்து கொண்டு இருப்பார்கள். காது கேட்காதவங்களுக்கு மிகவும் துல்லியமாக சிறிய அசைவு கூட கேட்கும், காது சரி செய்யப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். இப்போல்லாம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, நீங்கள்லாம் பூமியில் வாழும்போது நான் தான் உங்கள் ரப்புன்னு தெரிஞ்சு என்னை ஏற்றுக்கிடலையே, என்னப்பா காரணம் என்று கேட்பான் அல்லாஹ். அப்படி கேட்கும்பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு காது கட்டிருந்தா உன்னுடைய அழைப்பை நான் கேட்டிருப்பேன், நான் கண் தெரிஞ்சிருந்தா உன்னுடைய அத்தாட்சியை பார்த்துருப்பேன், நான் மனநிலை சரியாக இருந்தால் சிந்தித்து அழகான முறையில் உன்னை பின்பற்றியிருப்பேன் என்று சொல்லுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வாங்க? உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். இன்று நீங்கள் யாரும் பார்வையற்றவர்கள் கிடையாது, இன்று நீங்கள் யாரும் செவி ஏற்க முடியாதவர்கள் கிடையாது, இன்று யாரும் நீங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாது, சரியா என்று அவர்களுக்கு ஒப்புக்கொள்ள வைப்பான். ஆம், நாங்கள் சரியாக இருக்கிறோம், ரைட், இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், செய்யுங்க என்று. அங்கே பாருங்கம்மா, எல்லாம் மிக பிரம்மாண்டமாக கொழுந்து விட்டக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு குண்டம் இருக்கும். எல்லாரும் அதுக்குள்ளே போங்கம்மா, இல்லை எல்லாரும் அதுக்குள்ளே போங்கம்மாங்க. அந்த மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வே ரப்பே, எங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது சொல். மீண்டும் எல்லாம் சொல்லுவான், உங்கள் ரப்பாகிய அல்லாஹ் நான் சொல்கிறேன், அந்த நெருப்புக்குள்ளே போங்கம்மா. மீண்டும் சொல்லுவாங்க, இதை தவிர வேறு ஏதாவது சொல்லு. மீண்டும் அல்லாஹ் சொல்லுவான், அவங்க மீண்டும் அதே சொல்வார்கள், உங்களுக்கான வாய்ப்பு முடிந்து விட்டதுன்னு சொல்லுவாங்களா. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. என்ன வாய்ப்பு? தீக்குள்ளே போய் உழுது வாய்ப்பு, அப்படி தானே? அல்லாஹ் அந்த இடத்துல விஷயத்தை சொல்லுதான், நான் உங்கள் ரப்பு என்று நம்பி இருந்தால், நீங்கள் உண்மையிலேயே என்னுடைய வார்த்தையை மதித்திருந்தால் அந்த நெருப்புக்குள்ளே போயிருப்பீங்க. அப்படி போயிருந்தால் என்ன நடந்திருக்கு தெரியுமா? என்னுடைய அடியார் இப்ராஹிமுக்கு நெருப்பு எப்படி மாறியதோ அப்படித்தான் இந்த நெருப்பு உங்களுக்கு குளுமையாக இருந்திருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் நடந்து போயிருப்பீங்க, இந்த நெருப்பை கடந்திருப்பீங்க. கடந்திருந்தால் சொர்க்கத்தினுடைய வாசல் அந்த பக்கம் வச்சிருக்கிறேன், அங்கே உள்ளே போயிருக்கலாம். வாய்ப்பு தந்தே மறுத்துட்டிய. என்ன விஷயம் தெரியுதா? சொல்கிறவன் ரப்பு, நான் கட்டுப்படுவேன் அப்படிங்கிறது அங்கே முக்கியம். இப்லீஸ் ஏன் காஃபிரானா? அல்லாஹ்வுக்கு சிறுக்கு வச்சானா? மார்க்கத்தில் இல்லாதையும் செஞ்சானா? அல்லாஹ் சொன்னதை கேட்க மாட்டேன், காஃபிரானா இல்லையா? அதே நிலைமை இவர்களுக்கும். ஒரு வாய்ப்பு கொடுத்தான்ல, சரி அல்லாஹ் சொல்கிறான் நெருப்புக்குள்ளே போவோம், அவனே சொன்னதுக்கப்புறம் நமக்கு அவன் பார்த்துக்குவான் என்ற அந்த கோணத்தில் இவங்க சிந்திக்காமல் எந்த கோணத்துக்கு போயிட்டாங்க? நெருப்பு சுடும் என்ற உலக அறிவை கொண்டு
மறுமையில் அல்லாஹ்வின் கட்டளை முன்னால் நிறுத்தி தங்களுக்கு தாங்களே அநீதியளித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் கட்டளையிடுவான் வானவர்களுக்கு, இவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக நரக நெருப்பிலே நிரந்தரமாக கடக்கச்சுகள் என்று கட்டளையிட்டு விடுவான். இதில் என்ன விளைஞ்சுக்கிறோம்னு சொன்னால், கண்ணும் தெரியாதவங்க காதவங்க மனநிலை பாதிக்கக்கூடிய நேரம்னு சொன்னால் நம்மளெல்லாம் ரப்பு விட்டு வைப்பானா நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கு? இதான் நமக்கு பாடம். இன்னும் நிறைய மறுமையில் விசாரணைகள் சில காட்சிகள்லாம் இருக்குது, சில சம்பவங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டோன்னா ஒரு 2 நாளைக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா ஒழுங்காக சோறு திங்க முடியாது. ஈமான் இருந்து அதை நம்புறதா இருந்தால் 2 நாளைக்கு நாம் கிட்டத்தட்ட ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு மாதிரி ஆயிடுவோம். அந்த அளவுக்கு நுணுக்கமான செய்திகள் ஏராளம் இருக்கு. அப்போ அதையெல்லாம் மறந்துட்டு என்ன செய்தான், ஜும்மாவுக்கு வரத கூட பாருங்க, ஆரம்பிக்கும் போது ஒரு 20 பேர் தான். இன்னைக்கு எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, நிறைய இருக்கிறாங்க. லேட்டாக வந்தால் ஜும்மா கிடைக்காது நல்லா தெரிஞ்சும் வராங்க. நீங்கள் லேட்டாவதுக்கு 1000 காரணமாக இருக்கலாம். போனது தான். என் கையில் அழகான பாத்திரம், கண்ணாடி பாத்திரம் உளுந்து உடஞ்சிருச்சு. ஏன் உடஞ்சிச்சு தெரியுமான்னு 1/2 மணி நேரம் பேசுதேன், ஒட்டுமா? உட்காந்து கண்ணீர் வடிக்கேன், ஒட்டுமா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுதேன், ஒட்டுமா? அது மாதிரி சென்றது கழிந்தது. ஆகையால் காரணங்கள் லாபம் தராது, காரணங்கள் வெற்றி தராது, காரணங்கள் கவலையை போக்காது, காரணங்கள் மறுமையில் நம்மை காப்பாற்றாது. ஆகையால் எது சரியான முறை அதை செய்து ஜும்மாவிற்கு சரியான நேரத்திற்கு உள்ளே வருவதற்கான முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் வருத வழியில் இடறு தடங்கள் ஏதாவது ஏற்பட்டுட்டால் அது அல்ல அறிஞ்சவனாக இருக்கான். உங்களுடைய ஜும்மா ஏற்றுக்கொள்ளப்படும், ஜும்மா கிடைக்கும். ஆனால் வளமையாகவே நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னு சொன்னால், உங்களுக்கு நிறைய பேர் சும்மாவுக்கு லேட்டாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இதுதான் ரகசியம், மைக்க போட்டு சொல்லிடுதேன். நீங்கள் சும்மா நினைக்கிறது 2 ரக்காத் தொழுவது தான். இல்லை, 2 ரக்காத் தொழுவது மட்டும் என்ன இல்லை, ஜும்மா கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் லொஹருடைய 4 ரக்காயத்தை 2 ரக்காயத்து குத்துபாவுக்கும் 2 ரக்காயத்து தொழுகைக்குமாக பிரித்து என்ன செஞ்சாங்க, அந்த 4 ரக்காயத்தை கணக்கு இப்படி சொல்லிட்டு அழகா சொன்னாங்க, யார் ஒருவர் ஜும்மாவின் நேரத்தில் மெம்பரில் ஏறி இமாம் சலாம் சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டால் அங்கே வாசலில் நின்று பதியக்கூடிய வானவர்கள் பதிவு செய்யாமல் அவர்களும் பள்ளிக்குள் வந்து அமர்ந்து உரை செவிமடுப்பதாக இருந்து விடுவார்கள். அதற்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய பெயர்கள் ஜும்மாவுடைய பட்டியலிலே பதிவு செய்யப்படாது. மறுமையிலே அவர்கள் ஜும்மா தொழுதவர்களாக கணக்கெடுத்து கொள்ளப்பட மாட்டீர்கள். சொன்னது யாரு? அல்லாஹ்வின் தூதர். இங்கேயும் அல்லாஹ்வின் தூதரை நம்ம மதிக்கிறோமா, பின்பற்றுறதா இருந்தால் இதை நாம் என்ன செஞ்சுருக்கணும், சரியாக செஞ்சு இல்லை இனிமேல் நான் ஜும்மாவுக்கு கரெக்டாக வந்துடுவேன் முயற்சி பண்ணணுமா இல்லையா? இன்றைக்கி கறிநாள், கறிக்கடையிலாம் கூட்டம் அப்படித்தானே. இந்த மக்கள்லாம் நேரத்தை என்ன செஞ்ச மாட்டாங்க, நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இன்றைக்கி சாப்பிடுவாங்க, சரிதானே? நீ நம்ம மக்களுக்கு என்ன நாள், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப அழகாக யோசிக்கிறாங்க. வருங்க அந்த கூட்டம் வரும்னா நாமே கறி வேண்டு வரணும்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் ஜும்மாக்கு நன்மை யாருக்கு வேணும்? கறி நல்லா இருக்கும், நன்மை தானங்க என்ற மனநிலை நமக்கு இருக்கிறது. அதனால தான் முதல்ல வர்றவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கி, ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை. அது நன்மைன்னு சொல்ல போய் தானே வரமாட்டோம். வேறு ஏதாவது நம்ம அவார்டு ரிவார்டு வச்சுருந்தா வரவும் மாட்டோமா? நீங்கள் ஒட்டகத்தினுடைய விலை மினிமம் 35,000 ரூபா. சின்ன ஒட்டகம் 35,000 ரூபா இருந்து கிட்டத்தட்ட அது 60,000-70,000 வரைக்கும் என்ன செய்யும், ரேட்டு போகும். உண்மையிலே அதுக்கு நம்ம கேஷாக வந்து ஒரு ஜமாத்தில் நம்ம ஒட்டகத்தோட கேஷ் நாளைக்கு வரவங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொன்னால் இசா தொழுட்டு அங்கனே படுத்துகிறோம்ல, ப்ரஷ்ஷு பேஸ்ட்லாம் கொண்டு வருவோம்ல. நான் அதிகப்படுத்தி சொல்லலை, இப்படி தான் இருக்கிறோம். ஏன் நீ 3,000 ரூபா வாங்கிறதுக்கு எவ்வளோ நேரத்தோடு டோக்கன் வாங்க போனீங்க? 3,000 வாங்கிறதுக்கு எவ்வளோ தூரமாக 100 பேருக்கு பின்னால் 101 ஆளாக நின்று எப்படி அந்த பணத்தை வாங்கிறீங்க? நின்னமா இல்லையா? நம்ம நின்னமா இல்லையா? ஆனால் நன்மைன்ட்டு வரும்போது எப்படி இருக்கும்? நன்மை தானே, அப்படியே இருக்கிறோம். நாளை மறுமை நாளில் ஒரே ஒரு நன்மை இருந்தால் சொர்க்கம் சென்று விடலாம் என்று சொல்லக்கூடிய நிலையில் பல மனிதர்களை அல்லாஹ் அங்கும் இங்கும் தட்டழியுமாறு விட்டு விடுவான். எல்லோரிடமும் சென்று ஒரு நன்மையை கேட்கும்போது எல்லோரும் முகம் திருப்பிக் கொள்வார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அல்லாஹ் ஒரு தூதர் சொல்கிறாங்க, அந்த ஒரு நன்மை
நாம் தொழக்கூடிய 2 ரக்காயத்தில் எவ்வளவோ நன்மை இருக்குது, அதை இழந்துருதோம். ஜும்மாவில் நன்மை இருக்குது, இழந்துருதோம். இதர காரியங்கள் நன்மை இருக்குது, இழந்துருதோம். எல்லாவற்றையும் இழந்து விட்டு மறுமையில் போய் நம்ம அல்லாடுவதை விட இங்கே வாழும் பொழுதே நம்மை காத்துக்கொள்வதற்காக, மறுமையில் நரக நெருப்பில் காத்துக்கொள்வதற்காக சரியான முறையில் அல்லாவின் கட்டளையையும் அல்லாவின் தூதருடைய வழிகாட்டுதலையும் அவருடைய சொல் செயல் அங்கீகாரமான சுன்னாக்களை பின்பற்றக்கூடிய சிறந்த மக்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது முயற்சியை தௌஃபீக் செய்வானா என்று பிரார்த்தித்து எனது 2வது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.